கோவையில் துணை ஜனாதிபதியினுடைய நிகழ்ச்சியில் நம்பர் பிளேட் இல்லாமல் ஸ்கூட்டரில் 2 இளைஞர்கள் நுழைஞ்சது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த இளைஞர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சி இப்போ வெளியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். புகைப்படம் ஒன்றும் வெளியாக இருக்கு. விவரங்களோடு இணைந்திருக்காரு எமது செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம். நம்ம இப்போ அந்த இளைஞர்கள் யாருன்றத புகைப்படமும் சிசிடிவி காட்சிகள் வாயிலாகவும் பார்க்கிறோம். இவங்க 2 பேருமே சிக்கியிருக்காங்களா? என்ன நிலவரம்? கோவை மாநகராட்சி அலுவலகத்துல இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக இந்திய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்தார். அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக சுமார் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதிகளை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்து பொதுமக்கள் செல்ல தடை விதித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. இந்த நிலையில அந்த அத்தனை பாதுகாப்புகளை மீறி 2 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் பின்புறம் நம்பர் பிளேட் இல்லாதவாறு அந்த வாகனத்தை வேகமாக இயக்கி வந்து தப்பிச் சென்றனர். தற்போது இந்த சூழ்நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகள் பிரத்யேகமாக வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதில் அந்த 2 வாலிபர்களும் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பாதுகாப்புகளையும் மீறி போலீசாரின் தடுப்புகளை மீறி வேகமாக தப்பிச் சென்ற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் சாலையின் எதிர்ப்புற திசையில் அந்த வாகனத்தை இயக்கி அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த வாலிபர்கள் பயணம் செய்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் முன்புறம் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டுகளை வைத்து அந்த வாகனம் எங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அதன் உரிமையாளர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் அந்த வாலிபர்களை அடையாளம் கண்டிருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் என்றால் அந்த வாலிபர்கள் இங்கிருந்து தப்பிச் செல்ல முற்படும் போது ஒரு சாலை சந்திப்பில் அந்த வாலிபர்கள் கீழே விழுந்துள்ளனர். அதன் பிறகு அங்கிருந்து அந்த வாகனத்தை எடுத்து இயக்கி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். அவர்களை இன்று மாலைக்குள் பிடித்து விடுவோம் என்று போலீசார் கூறியுள்ளனர். தற்போது அந்த வாகன பதிவெண்ணின் அடையாளத்தை வைத்து அந்த வாலிபர்களை பிடிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலை இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கோவை. நன்றி ஹரிதாஸ் தகவல்களுக்கு.